தடம் புரண்ட ரயிலால் ரயில் சேவைகளுக்கு பாதிப்பு. இலங்கைக்கு குறுகிய நேர விஜயம் செய்த சீன வெளிவிவகார அமைச்சர். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தால் பெரும் அவதி பஸ் சாரதிகள். மின்சாரம் தாக்கி இறந்த யானையை வெட்டி குளத்தில் வீசிய ராணுவத்தினர் கைது. தெற்கு களத்துறை ரயில் நிலையத்திற்கு அருகில் ரயில் ஒன்று தடம் புரண்டதன் காரணமாக ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. நேற்று இரவு மருதானியிலிருந்து தெற்கு களத்துறைக்கு நோக்கி பயணித்த ரயில் பின்னர் ரயில் முனையத்திற்கு சென்றபோதே இவ்வாறு தடம் புரண்டது. ரயில் தடம் புரண்டதை அடுத்து கடலோர ரயில் போக்குவரத்தில் ஒரு ரயில் மருங்கு முற்றிலும் தடைப்பட்டது. தற்போது தடம் புரண்ட ரயிலை ரயில்வே ஊழியர்கள் மீள் தடமேற்றியுள்ள போது இன்று காலை வரை ஒரு மருங்கின் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி தெற்கு களத்துறை ரயில் நிலையத்திலிருந்து இயங்கும் அனைத்து ரயில்களும் ஒரு மருங்கிற்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி ஞாயிற்றுக்கிழமை நபீபியாவுக்கு செல்லும் வழியில் இலங்கையில் ஒரு குறுகிய பயணத்தை மேற்கொண்டுள்ளார். சீன கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய குழுவின் அரசியல் பணியாக உறுப்பினரும் சீன வெளியுறவு அமைச்சருமான வாங்கி நபீபியாவுக்கு செல்லும் வழியில் இலங்கையில் சிறிது நேரம் தங்கியிருந்து சென்றுள்ளார். இதன்படி சீன உயர்மட்ட குழுவினர் இலங்கை நேரப்படி பிற்பகல் 2:18 மணிக்கு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்ததாக இலங்கை விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் தெரிவித்துள்ளது. 18 உறுப்பினர்களை கொண்ட சீன குழுவை இலங்கைக்கான சீன தூதுவர் குய் ஜென்ஹாங், விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் தலைவர் ஹர்ஷ அபய விக்ரம உள்ளிட்டவர்கள் வரவேற்றனர். சீன வெளியுறவு அமைச்சரும் அவரது குழுவும் இலங்கை நேரப்படி பிற்பகல் 4:23 மணிக்கு இலங்கையிலிருந்து புறப்பட்டனர். ஜனவரி 5 முதல் 11 வரை நபீபியா, காங்கே குடியரசு, சாட் மற்றும் நைஜீரியா ஆகிய நாடுகளுக்கு வாங்கி விஜயம் செய்கின்றவை குறிப்பிடத்தக்கது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் இணைந்து போலீசாரால் அமல்படுத்தப்படும் பயணிகள் பஸ்கள் சோதனையின் மூலம் தமது பணிகளுக்கு பாரிய இடையூறு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து பஸ் சாரதிகள் செவ்வாய்க்கிழமை முதல் பஸ் சேவையை இடைநிறுத்த தீர்மானித்துள்ளனர். இதற்கு தீர்வு கிடைக்காவிடின் அதனை மேலும் தொடர்வதற்கும் தீர்மானம் மேற்கொண்டுள்ளதாக பஸ் சாரதிகள் தெரிவிக்கின்றனர். காவல்துறை அதிகாரிகள் பஸ்களை நிறுத்தி சாரதிகள், நடத்துனர்கள் பல்வேறு விதிமீறல்களில் ஈடுபட்டதாக கூறி போக்குவரத்து சேவையை அலக்களித்தனர். இவ்வாறான செயற்பாடுகளை எதிர்பார்த்து தாம் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கவில்லை. நாட்டில் செய்ய வேண்டிய விடயங்கள் இன்னும் அதிகமாக உள்ளன. எனவே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை உரிய முறையில் அங்கீகரித்து அதனை முறையாக நடைமுறைப்படுத்துமாறும் அவர்கள் போலீசாரிடம் அரசாங்கத்திடமும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை மோட்டார் வாகன கட்டளை சட்டத்தின் பிரகாரம் அனைத்தையும் மேற்கொள்ள வேண்டும் எனவும் போலீசாரோ அல்லது வேறு எவரும் அதற்கு மேலதிகமாக செயற்பட முடியாது எனவும் இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். வவுனியா ஓமந்தை பகுதியில் உள்ள ராணுவ முகாம் ஒன்றில் மின்சாரம் தாக்கி இறந்த யானையை துண்டு துண்டாக வெட்டி குளத்தில் வீசியதாக 3 ராணுவ வீரர்கள் வனஜீவாசிக திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா ஓமந்தை கொம்புவத்தை குளம் பகுதியில் உள்ள ராணுவ முகாமில் மின்சாரம் தாக்கி யானை ஒன்று கடந்த மாதம் இறந்துள்ளது. இறந்த யானையை ராணுவத்தினர் துண்டு துண்டாக வெட்டி குளத்திற்குள் வீசியதாகவும் அதன் உடற்பாகங்கள் குளத்திற்குள் காணப்படுவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்ததை அடுத்து வனஜீவராசிகள் திணைக்களம் மற்றும் போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். குறித்த விசாரணைகளை அடுத்து 3 ராணுவ வீரர்கள் நேற்று முன்தினம் வனஜீவராசிகள் திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் மூவரையும் வவுனியா நீதிமன்றத்தை முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். தமிழின படுகொலை குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் பொறுப்பு குரலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை நாம் தொடர்ந்து உறுதியாக வலியுறுத்துவோம் என கனடிய கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பொய்லிவ் தெரிவித்துள்ளார். தமிழர் மரபுரிமை மாதத்தை முன்னிறுத்தி வெளியிட்ட அறிக்கையொன்றிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். குறித்த அறிக்கையில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: நாம் ஜனவரி மாதம் முழுவதும் கடும் உழைப்பாளர்களை கொண்டாடுகின்றோம். கனடாவில் வாழும் தமிழர்கள் அவர்களது வரலாற்று பாரம்பரியத்துடன் நெருங்கிய பிணைப்பை கொண்டிருக்கும் அதேவேளை பல தசாப்த காலமாக எமது சமூகத்தின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியுள்ளனர். தமிழர்களின் இப்பாரம்பரிய வரலாறு பல ஆயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்ததாகும். அவர்களது பாரம்பரிய கலாச்சாரமானது மொழி, இசை, கலை மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் என்பவற்றினூடாக வெளிப்படுத்தப்படுகின்றது. பாரம்பரிய நம்பிக்கைகள், குடும்பம் மற்றும் சுதந்திரம் ஆகியவற்றினூடாக வழிநடத்தப்படும் கனேடிய தமிழர்களால் இங்கு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் வணிக நிலையங்கள், கலாச்சார அமைப்புகள் மற்றும் சமூக ஊடக நிலையங்கள் என்பன கனடிய சமூகத்தையும் பொருளாதாரத்தையும் சீரமைப்பதில் முக்கிய பங்காற்றியுள்ளன.
இருப்பினும் நாம் கொண்டாடும் இந்த தமிழர் மரபுரிமை மாதம் துரதிருஷ்டவசமாக அதற்குரிய முழுமையான கௌரவத்தை இன்னும் பெற்றுக் கொள்ளவில்லை. அதேவேளை மிக மோசமான தமிழின படுகொலையினால் பாதிக்கப்பட்ட பலர் இன்னமும் நீதிக்காக காத்திருக்கின்றார்கள். எனவே கனடிய கன்சர்வேட்டிவ் கட்சியான நாம் இந்த தமிழர் மரபுரிமை மாதத்திலும் இவ்வாண்டு முழுவதும் மேற்குறிப்பிட்டவர்களான மிக மோசமான குற்றங்களுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் பொறுப்பு குரலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற எமது நிலைப்பாட்டை உறுதியாக வலியுறுத்துவோம். அதேவேளை கனடாவில் வாழும் தமிழ் சமூகத்தினரை கொண்டாடுவதில் நாம் பெருமை அடைகின்றோம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.